எப்படி பேப்பர் ஆக்டோபஸ் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பிங்க் கலர் A4 ஷீட்டும் ஒரு எல்லோ கலர் A4 ஷீட்டும் தேவை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கெயில், இந்த மாதிரி ஒரு குட்டி பிளாஸ்டிக் ஸ்கெயில், அப்புறம் சும்மா ஒரு லைட் பென்சில். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சின்னூண்டு பிளாக் பேப்பரும் ஒரு ஒயிட் பேப்பரும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபெவிஸ்டிக், அதுக்கப்புறம் சிசர், அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ. ஸோ ஃபெவிஸ்டிக் வந்துட்டு உங்கள் கையில் ஒட்டிச்சுன்னா துடைக்கிறதுக்கு டிஷ்யூ. இப்போ வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணி அந்த ஆக்டோபஸ்க்கு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன புள்ளி வச்சு செய்ய போகிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட பென்சில் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு 0க்கு டாட் போட்டாச்சு. இப்போ 1 இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு ஒரு பிக் லைன் இருக்கும். அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சின்னோண்டு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு டாட் போட்டுக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி பண்ணிடுங்க. 0 அந்த இடத்துல இருக்குதுன்னா 1க்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சாச்சு ஒரு டாட்டு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் லைனு நான் வந்துட்டு இழுக்க போகிறேன். ஓகே, ஸோ உங்களோட பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம லைன் போட போகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ ஓகே, இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அழகாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க, இதே மாதிரி 8 ஸ்ட்ரிப்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரிப்ஸை தான் நம்ம இப்போ ஆக்டோபஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ பிங்க் கலர் காட்டின மாதிரி எல்லோ கலருக்கு நான் வந்துட்டு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வந்துட்டு லெக்ஸுக்கும் 8 வந்துட்டு ஹெட்டுக்கும் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஆக்டோபஸ் செய்கிற வேலையை பார்க்கலாம். 8லேருந்து 2 ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் இதில் எடுத்துக்கிறேன். 2 ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம கிராஸ் மாதிரி அடுக்க போகிறோம். சும்மா அடுக்க போகிறோம், நான் ஒட்ட போகிறதில்ல. ஸோ அடுக்கிட்டு இதுக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கம்மு போட்டு இப்படி ஒட்டணும். ஸோ ஃபஸ்ட்டே ஒட்டிடாதீங்க, உங்களுக்கு வந்துட்டு அது மெஷர்மெண்ட் சரியாக இருக்காது. இப்படி கிராஸ் மாதிரி அழகாக வரணும். நான் இந்த இடத்துல தான் கம் போட போகிறேன். ஸோ நீங்கள் அங்கே மார்க் பண்ணி வச்சாலும் சரி, நீங்கள் மைண்ட்லேயே வச்சுட்டாலும் சரி. ஸோ நான் மைண்ட்லேயே வச்சு பண்ணுறேன். ஸோ கொஞ்சோண்டு ஃபெவிஸ்டிக் ஆட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க கிராஸ் மாதிரி. ஓகே, ஒட்டியாச்சு. ஒட்டுனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று, ஒரு 2 ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, அந்த ஸ்ட்ரிப்ஸை நம்ம எங்கே ஒட்ட போகிறோம்னா இந்த இடத்துல 2 இடத்துல கேப் இருக்கா. ஸோ இந்த இடத்துல கேப் இருக்குதுன்னா இதை வந்துட்டு ஓகே ஒட்டியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு இப்போ இந்த எல்லோ கலர் பேப்பரில் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர் பேப்பரை நான் எடுத்துக்கிட்டேன். 4 ஸ்ட்ரிப்ஸ் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அதில் இது காயறதுக்குள்ளே லெக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் 1 மட்டும் எடுத்துக்கிறேன். 1 எடுத்துகிட்டு நான் இதை இப்படி கிராஸ் மாதிரி திரும்பியும் பண்ண போகிறேன். கிராஸ் மாதிரி திரும்பி பண்ணியாச்சு. ஸோ இப்படி ஒட்ட போகிறோம். ஓகே, ஒட்டியாச்சு. ஸோ அதை இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒட்ட போகிறோம், இந்த பீஸ் எல்லோ பீஸை. ஸோ அதுக்கு வந்துட்டு 8 லைன்ஸ் வந்த மாதிரி அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ சும்மா ஒட்டிக்கலாம். ஸோ நான் இதை இப்படி ஒட்டிடுறேன்.
வந்துட்டு லெக்ஸுக்கு ஒரு பென் ரீஃபில் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பென் ரீஃபிலை வச்சு இப்படி சுருட்டையாக பண்ணி விட போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இதை இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே லைட்டாக பண்ணி இதை இப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா விடுங்க. ஓகே, அதுக்கப்புறமா இதை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், சுருட்டையாக அழகாக வரப்போகுது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு லெக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணணும்னுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இதை இந்த ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார் மாதிரி செஞ்சதை எடுத்து இப்படி இதோட இங்கே இருக்குது, இதோட வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம இப்படி ஒட்டிட போகிறோம். அதுக்கப்புறமா இதை எடுத்து இப்படி, இதை எடுத்து இப்படி, இதை எடுத்து இப்படி அப்படியே மெஷர்மெண்ட்டில் அப்படியே பண்ணிடலாம். ஸோ இந்த இடம் இதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிடுறேன். இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு இதை எடுத்து இந்த பக்கமாக ஒட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி ரிங் மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதோட எட்ஜ் எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. ஸோ அதை எடுத்து இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் நான் இங்கே உள்ள கம் அப்ளை பண்ணிடுறேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல இப்படி ஒட்டிடுறேன். ஒட்டுனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பீஸ் எடுத்து இது மேலே ஒட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஒட்டிட போகிறேன். சரிதா? ஸோ இதோட எட்ஜு இங்கே இருக்குது. ஸோ நான் இதை இப்படி எடுத்து இங்கே ஒட்டிடுறேன். இதை எடுத்து இந்த இடத்துல ஒட்ட. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி உருண்டை மாதிரி செஞ்சுக்கோங்க பிங்க்கில். ஸோ எல்லோவில் காஞ்சிருக்கும். ஸோ இதை எடுத்து இங்கே ஒட்ட போகிறோம். ஸோ இங்கே ஒட்ட பால் வந்துருச்சு. ஸோ இங்கே ஒட்டுறதுக்கு முன்னாடி ஐஸ் நான் வந்துட்டு செய்ய போகிறேன். ஸோ உங்களோட பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டு உங்களுக்கு டார்க்கராக வரையணுன்னா வரைஞ்சிக்கலாம். ஸோ லைட் பென்சிலை எடுத்துகிட்டு அதில் சின்னூண்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை லைட்டாக அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸோ இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒயிட்டில் பெருசாக போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதை கட் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ரெண்டாக கட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் நான் இப்படி மடிச்சிட்டு கட் பண்ணால் ரெண்டாக வந்துடும். டடா, இப்போ பார்த்துக்கோங்க ரெண்டாக வந்துடுச்சு. டடா. ஸோ இதை இந்த இடத்துல வச்சுட்டு இதை கட் பண்ண ஆரம்பிப்போம். இது குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு கண்ணோட ஐபாலுக்கு. ஸோ இதை கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ ஃபிங்கரை கட் பண்ணிக்காதீங்க. ஓகே, இவ்வளோ டீட்டெயில்ஸ் போதும். ஐயோட ஐபாலு. ஓகே, ஸோ இதை எடுத்து நாம் இந்த இடத்துல இப்படி ஓட்ட போகிறோம். ஓகே, எடுத்து இதில் ஒட்டிடலாம். ஸோ எப்படி ஒட்டினதுக்கப்புறம் காட்டுறேன். டடா, நம்மளோட ஐஸ் வந்துட்டு ரெடி. ஸோ அடுத்த ஐக்கு ஐபால் எடுத்துக்கலாம். கம்மில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இதில் ஒட்டிடுங்க. ஐ எடுத்து இதுக்கு பின்னாடி திருப்பிட்டு கொஞ்சோண்டு கம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி பிடிச்சிட்டு ஒரு ஃபிங்கரை உள்ளே விட்டுட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சோண்டு கம்மு அப்ளை பண்ணிவிட்டு இந்த இந்த இங்கே ஒட்டினோம்னா இதுக்கு மிடிலாக இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. ஓகே,
ஓகே, ஸோ நம்மளோட ஐஸை வந்துட்டு இதில் கேர்ஃபுல்லாக எடுத்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஒட்டியாச்சு. அனதர் ஐ எடுத்து நம்ம இதில் ஒட்டிடலாம். டடா, ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம மவுத்து செய்யணும். ஓகே, இதுக்கு மவுத் நான் எப்படி கட் பண்ண போகிறேன்னா, ஒரு சின்னூண்டு ஒரு வி மாதிரி கட் பண்ணிட்டு ஸோ அதில் ஒரு சின்னூண்டு லைனு. ஸோ இது கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிப்பை மட்டும் பிடிச்சிட்டு லைட்டாக இதுக்குள்ளே ஒரு வி மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு வி வந்துட்டு உங்களால் கட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா, இது சைடில் பிடிச்சிட்டு இதை இப்படி இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒட்டிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒட்டிட போகிறேன். ஓகே, டடா, ஆக்டோபஸோட மூஞ்சி ரெடி. ஸோ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல இப்படி ஒட்டிட போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இந்த டெய்லில் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிடறோம் நம்ம ஃபேஸ் ஸ்டிக்கை. அடுத்த இதை எடுத்து இந்த இடத்துல ஒட்டிடுறோம். ஒட்டுறதுக்கு தலையை லைட்டாக அப்படி இந்த இடத்துல நசுக்கிட்டு இதை இப்படி எடுத்து விட்டோம்னா அது வந்துடும். டடா, உங்களோட ஆக்டோபஸ் ரெடி. புச்சுக்கோ 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 உங்களோட ஆக்டோபஸ் ரெடி. ஸோ இதை செய்யறதுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், விளையாடுறதுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.